ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலைக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு உப்பு சேர்த்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு கை பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து இந்த குழம்பு பண்ணுறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். அதில் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கொண்டக்கடலையை வேக வச்சு வச்சுருக்கதை அந்த தண்ணியோடு சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான குழம்பு.